திரிபுரா மாநிலத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். வடகிழக்கு மாநிலங்கள்ல 7 சகோதரிகள்னு அழைக்கப்படக்கூடிய அந்த 7 மாநிலங்களில் ஒன்று திரிபுரா மாநிலம். இடதுசாரி கொள்கைகள் பிடிப்போடு இன்றும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அது அரசியல் ரீதியாக ஒரு சித்தாந்தங்களோடு பயணிக்கக்கூடிய அரசியல் அந்த பகுதியில் இருக்கிறது. 2 மக்களவை தொகுதிகள் அங்கே இருக்கு. ஒன்னு கிழக்கு திரிபுரா, இன்னொன்னு மேற்கு திரிபுரா. இந்த 2 தொகுதிகளிலையும் 2 கட்டமாக தேர்தல் நடக்கும். ஒன்று ஏப்ரல் 19ஆம் தேதி, இரண்டாவது ஏப்ரல் 26ஆம் தேதி. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல அங்கு மும்முனை போட்டி இருந்தது. ஒன்று ஆளும் பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி, ஒரு அணி. இரண்டாவதாக பிரதான எதிர்கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் இணைந்து தேர்தலை சந்தித்தன. மூன்றாவதாக பிரதேச கட்சியான திரிபுரா மோர்த்தா. இந்த 3 அணிகளும் கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்தன. இப்ப அது இருமுனை போட்டியாக மாறிடும். அந்த பாஜகவும் திரிபுரா மோர்த்தாவும் இணைந்து தேர்தலை சந்திக்கும். சிபிஐஎம்மும் காங்கிரஸும் இந்த பக்கம் இணைந்து அப்ப இருமுனை போட்டியா இருக்க போகுது. பாஜகவை பொறுத்தவரைக்கும் 2 தொகுதியிலும் தன்னுடைய வேட்பாளர்களை அது அறிவிக்கும். அப்புறம் எப்படி கூட்டணி அப்படின்னா, இந்த திரிபுரா மோர்த்தாங்கிற கட்சியுடைய நிறுவனர் இருக்கார், பிரத்யோத் கிஷோர் தேபர்மா. அவர் அந்த மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. அவருடைய தங்கை தேர்தலை நிற்கிறாரு, பாஜக வேட்பாளராக நிற்கிறார். தான் கூட்டணி தான். இந்த பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் ராஜேந்தர் யாங் கிழக்கு திரிபுராவில் போட்டியிட்டார். மேற்கு திரிபுரால காங்கிரஸ் வேட்பாளர் ஆசிஷ் குமார் சாகா இங்க போட்டியிட்டார். இதே நேரத்துல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடக்கும். ராம்நகர்ங்கிற தொகுதி. அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நிக்க போறார். இது ஒரு முன்னாடி மும்முனை போட்டியா இருந்து வாக்குகள் பிரிந்தன அப்படின்னு சொன்னா, ஆளும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திரிபுரா மோர்த்தா வாங்குச்சு. அப்ப எதிர்கட்சிகள் வாக்குகள் பிரிந்தன. இப்ப திரிபுரா மோர்த்தா ஆளுங்கட்சியான பாஜகவோட சேர்ந்திருக்கு. இருமுனை போட்டியில பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அப்படியே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப எதிர்பார்க்கிறாங்க. இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை